10 பேர் சேர்ந்து ஒரு தாரோட 5 நாளில் போடுறாங்க, அதே ரோட 15 பேர் சேர்ந்து எத்தனை நாளில் போடுறாங்கன்னு அவனுக்கு புரிகிற மாதிரி கேட்டுக்கிறாங்க. அவன் எழுதிக்கிறான், இது அனாவசியமான கேள்வி. ஏற்கனவே 10 பேர் போட்ட ரோட்டை மறுபடியும் எதுக்கு 15 பேர் போடணும்? கீழே எழுதிக்கிறான், இது அரசாங்கத்திற்கு வீண் செலவுன்னு எழுதியிருக்கான். நான் சொன்னேன், அவனுக்கு ஃபுல் மார்க் போடுங்க, தயவு செஞ்சு ஃபுல் மார்க் போடுங்கம்மா. நீங்கள் சொன்ன எதிர்பார்க்குற ஆன்சர் எழுதிக்கிறான். இவன் மொத்தம்தான் சமுதாயத்தில் எது இருக்கணும்னு ஆன்சர் எழுதியிருக்கிறான். அவன் பார்வை தான் என்னை பொறுத்தவரையில் உயர்ந்த பார்வை. நான் அப்படி தான் தீர்மானிப்பேன். இல்லை இந்த மாதிரிலாம் உங்களுக்கு எழுதியிருந்தா நீங்கள்லாம் வருத்தப்பட மாட்டீங்களா? ஆத்மா இதை விடலாம் சிறப்பாக எழுதிக்கிறான். எனக்கு இதை விட நான் நடுங்கிற மாதிரிலாம் எழுதிக்கிறான். உனக்கு தெரியுமா என்ன எழுதிக்கிறான்? நான் 3வது உலக யுத்தம் வருமானு கேட்டிருந்தேன். அவன் எழுதிக்கிறான், பூமிக்குள் குண்டு புதைப்பார்கள், 3வது உலக யுத்தம் வெடிக்கும், பூமி பிளக்கும், கடல் கொந்தளிக்கும், எங்கள் தமிழையா முதலில் போய்விடுவார். பக்கம் பக்கமாக 3 பக்கம் எழுதிக்கிறான். 3 பக்கம் எழுதிக்கிறான் சார். இதே எழுதிக்கிறான். ஆனால் அதில் ஒரு பெண்ணு ஆன்சர் எழுதி பாருங்க, ஃபேண்டாஸ்டிக் ஆன்சர். இதை விட யாராலும் எழுத முடியாது. 3வது உலக யுத்தம் வந்தால் உலகம் எப்படி இருக்கும்னு கேட்டிருந்தேன். எல்லாம் பக்கம் பக்கமாக எழுதுனா. அந்த ஒரு பொண்ணு தான் அதை அப்படியே எழுதி வச்சுட்டு வந்தது. ஏமா நான் எல்லாரும் ஆன்சர் 3 பக்கம் 2 பக்கம் எழுதிக்கிறேன், நீ என்னம்மா ஒரே வரியில் எழுதி? சார் அதுலேயே ஆன்சர் இருக்குது சார். என்ன ஆன்சர் இருக்குது? சரியாக படிங்க சார். நான் சொல்கிற வார்த்தையை நீ எனக்கு சொல்கிற, படிமான்னு. 3வது உலக யுத்தம் வந்தால் உலகம் எப்படி இருக்கும் தானே கேட்டீங்க? 3வது உலக யுத்தம் வந்தால் உலகம் எப்படி இருக்கும்? இது அறிவுபூர்வமான சிந்தனை இல்லை. அவன் அறியாமையில் மகிழ்ச்சி உருவாக்குறான், இது அறிவில் மகிழ்ச்சி உருவாக்குது. அதே பூகம்பம் வரும், பூமி பழக்கம், கடல் கொந்தளிக்கும், எங்கள் ஐயா உள்ளே போயிடுவான்னு எழுதுனான். அவனே எனக்கு எழுதுனான் சார். ராஜாராம் மோகன் ராய் குறிப்பு வரைக்கும் கேட்டிருந்தான். அவன் எழுதிக்கிறான், இந்த 4 பேரும் நல்ல நண்பர்கள் எழுதிக்கிறான். அவர் ஒரே ஒரு ஆள் தான், சுதந்திர தினம்ன்றதுனால சொல்கிறேன். 4 பேர் நல்ல நண்பர்கள். நான் அவர் அப்படி இல்லைடா, என்ன 4 பேர் ஃப்ரெண்டாக இருக்கிறது பிடிக்கலையான்னு கேட்டான். இல்லைடா அதெல்லாம் இல்லைடா, ஒருத்தர் தான்டா அவர். ஓன்னு அழுதான். எதுக்குடா அழுகுறேன்னு? நீங்கள் படிச்சு பார்த்து எடுத்துவேன், நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னா. அதில் இருந்தாலும் அவனை நான் கேள்வியே கேட்கறது இல்லை. ஏன்னா என் பையன் அப்படி தான் சார் இருப்பான். எல்லாரும் போல ஒன்றா இருப்பானா? ஒன்று ஞாபகம் வச்சுக்க, நான் சர்வே பண்ணுறது இருக்கிற ஆசிரியர் பெருமக்களும் சொல்கிறேன், பெற்றோர்களும் சொல்கிறேன். முதல் வரிசையில் இருக்கிறவங்களாம் பிரில்லியண்ட்டாக தான் இருப்பான். லாஸ்ட் ரோவில் இருப்பதான் கொஞ்சம் ஜாலியாக தான் இருப்பான். பிரில்லியண்ட்டாக இருக்கிறவன் பூரா அப்பாயின்மெண்ட்டில் வேலைக்கு போயிடுவான். லாஸ்ட் ரோவில் இருக்கிறவன் தான் ஆளுக்கு 100 பேருக்கு வேலை கொடுக்குற முதலாளி ஸ்தானத்தில் வந்து உட்காடுறத நான் கண்ணால் பார்த்துருக்கேன்.